10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய தேசிய கொள்கையில் கையெழுத்திட மாட்டோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். தொழிற்கல்வி என்ற பெயரில் குலத்தொழிலில் மீண்டும் ஈடுபட வைக்க மத்திய அரசு முயற்சி. படித்து முன்னேற நினைப்பவர்களை மீண்டும் குலத்தொழிலுக்கு தள்ள பார்ப்பதாகவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டின் சொத்து. அப்பா என்ற புதிய செயலியை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை ஏலம் விட இலங்கை அரசு உத்தரவு. வாழ்வாதாரம் சிதைக்கப்படுவதாக தமிழ்நாடு மீனவர்கள் கொந்தளிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கும் வரை கவலையும் இல்லை, பயமும் இல்லை. புதிய தேசிய கல்விக் கொள்கையை குறிப்பிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. கடலூரில் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். 200 ரூபாய் பணத்திற்கு ஆசைப்பட்டு எல்லாம் போனதாக கண்ணீர். திருச்சியில் அரசு விழாவில் தோன்றிய இபிஎஸ் ஜெயலலிதாவின் புகைப்படங்களால் அதிகாரிகள் அதிர்ச்சி. காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் கட்டடங்களை திறந்து வைத்த நிலையில் சலசலப்பு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவது குறித்து விரைவில் அறிவிப்பேன். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தகவல். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகினால் எந்த பாதிப்பும் இல்லை. தங்கள் கட்சிக்கு இது களையுதிர் காலம் என்றும் சீமான் காட்டமான பதிலடி. சென்னை நொளம்பூரில் தொழிலதிபர் வீட்டில் 150 சவரன் நகைகள் கொள்ளை. காவல்துறை உயரதிகாரிகள் வசிக்கும் குடியிருப்பில் கொள்ளையர்கள் கைவரிசை. நகர பகுதிகளிலும் 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்த பரிசீலனை. முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்கில் மீண்டும் கைது. கொள்ளையடிக்க பயன்படுத்திய சொகுசு ஜீப்பை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. ISIS தீவிரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த விவகாரம். சென்னையில் கைது செய்யப்பட்ட அல் ஃபாசித்தை 7 நாட்கள் காவலில் எடுத்து NIA அதிகாரிகள் விசாரணை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகள் போலீசுடன் வாக்குவாதம். கோவை குனியமுத்தூரில் இருசக்கர வாகனத்தில் சாலை கடக்க முயன்ற போது விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூர் அருகே சொத்து பிரச்சனையில் அண்ணனை துண்டு துண்டாக வெட்டி கொன்ற தம்பி. உடல் பாகங்களை சாக்கு மூட்டையில் கட்டி குளத்தில் வீசிய கொடூரச் செயல். சென்னை கோயம்பேட்டில் அதிவேகமாக மாநகர பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் பரபரப்பு. இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று எச்சரித்த காவலர்.
திண்டுக்கல்லில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிற்சங்க கூட்டத்தில் இரு தரப்பு மோதல். பேனரை கிழித்து நாற்காலிகளை தூக்கி வீசியும் ரகளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் முதன்மை செயலாளராக RBI முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நியமனம். நரேந்திர மோடியின் பதவிக்காலம் நிறைவடையும் வரை சக்திகாந்த தாஸ் அந்த பொறுப்பில் நீடிப்பார் என்றும் தகவல். தெலங்கானா மாநிலம் அம்ராபாத்தில் சுரங்கப்பாதை இடிந்து விபத்து. இடிபாடுகளில் பல தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதால் அச்சம். தெலங்கானா சுரங்க விபத்து குறித்து முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியிடம் கேட்டறிந்த பிரதமர் நரேந்திர மோடி, மீட்பு பணிகளுக்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து கொடுக்கும் என்றும் உறுதி. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பாஜக தேசிய தலைவர் JB நட்டா பங்கேற்பு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து திரிவேணி சங்கமத்தில் நீராடினார். ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுக்கு உடைந்த இருக்கை ஒதுக்கீடு. எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்ட நிலையில் மன்னிப்பு கோரிய விமான நிறுவனம். $2022 இந்தியாவுக்கு $21 மில்லியன் வழங்கியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த விவகாரம். நிதி உதவி இந்தியாவுக்கு வழங்கப்படவில்லை, வங்கதேசத்துக்கு வழங்கப்பட்டதாக தகவல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். 2வது வாரமாக ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க மாட்டார் என்று வேட்டிகன் அறிவிப்பு. சீனாவில் வௌவால்களில் கண்டறியப்பட்டிருக்கும் புதிய வகை கொரோனா விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் தன்மை கொண்டதாக இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஞாயிற்றுக்கிழமை பல பரீட்சை. பரம வைரிகள் மோதிக்கொள்வதால் உலகம் முழுவதும் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. தொடரில் இருந்து வெளியேற்றப்படுவதை தடுக்க பாகிஸ்தான் வீரர்களும் முனைப்பு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் 165 ரன்கள் சேர்த்து இங்கிலாந்து வீரர் பென் டக்கட் அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் அதிகபட்ச ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையிலான போட்டியில் இந்திய தேசிய கீதம் இசைக்கப்பட்டதால் சலசலப்பு. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை சமூக வலைத்தளத்தில் கலாய்க்கும் நெட்டிசன்கள். அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தில் த்ரிஷாவின் கதாபாத்திரம் குறித்த அப்டேட் வெளியீடு. படக்குழுவின் புதிய அறிவிப்பை கொண்டாடும் அஜித் ரசிகர்கள். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் நடிகை தமன்னா குடும்பத்துடன் பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு.